திராவிட முன்னேற்றக் கழகம் மகளிர் அணியில் புகார். தென்காசி தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக உள்ள ஜெயபாலன் மீது மகளிர் அணியிலிருந்து கடும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மாவட்ட கட்சி அலுவலகத்திற்கு வரும் பெண்களை அவமதிக்கும் வகையில் பேச்சு, நக்கல், கிண்டல் மற்றும் வார்த்தை வழி தொந்தரவு நடந்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சில பெண்கள் அலுவலகத்திற்கு செல்ல அச்சப்படுகின்றனர் என்றும் கூறப்படுகிறது. மேலும் முக்கிய பொறுப்புகள் வழங்கலில் பெண்கள் புறக்கணிக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து கட்சி தலைமையிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிர்வாகிகள் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தமிழக முதல்வருக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். அந்த கடிதத்தில் நீண்ட காலமாக அர்ப்பணிப்புடன் கட்சி பணியாற்றி வரும் மகளிர் அணியினரிடம் மாவட்ட அலுவலகத்தில் உரிய மரியாதை அளிக்கப்படவில்லை என்றும் பெண்களை இழிவாகவும் கிண்டலாகவும் அழைத்து அவமரியாதை செய்வதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனால் கட்சி அலுவலகத்திற்கு செல்ல பெண்கள் தயக்கம் காட்டும் நிலை உருவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சமீபத்தில் சில நிர்வாக நியமனங்களில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் குறிப்பிட்ட சிலருக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. கட்சியில் நீண்ட காலமாக பணியாற்றும் பெண்களுக்கு உரிய பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இந்த நிலை தொடர்ந்தால் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்றும் பெண்களை மதிக்காத மற்றும் அவமரியாதையாக நடந்து கொள்கிறார் என குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஜெயபாலனை மாவட்ட பொறுப்பிலிருந்து நீக்கி தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வி. விமலாராணி, மாரிச்செல்வி, சுந்தரி, ஸ்டாலின் மேரி, ரஜபாத்திமா, மல்லிகா உள்ளிட்டோர் முதல்வரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். பயமா இருக்கு எங்களுக்கு. இப்போ நாளைக்கு நீனும் போனா அப்படி ஆயிடுவேன் அப்படின்ட்டு இப்போ கட்சி பணி செய்ய விட மாட்டேங்காங்க. கட்சி பணி நாங்கள் செய்யலைனாக்கி வேற யார் செய்வா? கட்சிக்காக உழைச்சி இல்லை நீங்க, உங்களுக்கு ஏன் பதவி கொடுக்கல இது வரையும்? கட்சிக்காக உழைச்சோமா நாங்கள் வந்து ஆஃபீஸுக்கு, மாவட்ட ஆஃபீஸுக்கு அடிக்கடி போக மாட்டோமா. உங்களுக்கு அழைப்பெல்லாம் இருக்கா? அழைப்பெல்லாம் இருக்கு. அழைப்பு இல்லை. கட்சிக்கு மீட்டிங்கு, மாநாடு, திருவிழா, ஒரு கூட்டம் அப்படின்னா உங்களுக்கு அழைப்பெல்லாம் இருக்கா? மகளிர் அணி அத்தனை பேருக்கு அழைப்பு உண்டா இல்லையா? அது மாதிரி அழைப்புனா உங்க குரூப்ல போடுவாங்களா, கூப்பிட்டு சொல்லுவாங்களா? தொலைபேசி எந்த தகவலும் சொல்ல மாட்டாங்க. அந்த தகவலை மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்கறதுக்கு என்ன பதில் சொல்றாரு? நான் தகவல் கொடுக்க, நீங்க வந்து வந்தா வாங்க, வரட்டா போங்க. தகவல் கொடுத்தானே தெரியும், உங்களுக்கு தகவலே தெரியாதுல்ல. தகவல் கொடுக்கவே கிடையாது. தகவல் கொடுக்காம எப்படி கூட்டத்துக்கு போவீங்க? எப்படி போவீங்க? போகல. அது நீங்கள் கட்சியில் வந்து தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு அவர் இடையூறு பண்ணுவார்ல. இப்போ புகார் அளிச்சிருக்கீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க தலைமையில். தூக்குதேங்கல்ல, இப்போ நான் கட்சி பணி வரலன்னா பதவியிலும் தூக்குதுன்னு சொல்லுவாங்க. தகவலும் தர மாட்டீங்க, அழைப்பும் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் வந்து கட்சியிலேருந்து நடவடிக்கை எடுப்பாரா? எடுப்பேன்கிறார். சுரண்டையிலிருந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பு ஜெயபாலன் பற்றி ஒரு அவதூறான வீடியோ ஒன்று வந்துருந்துச்சு. அந்த வீடியோ வந்து இந்தியாவில் உள்ள மக்கள் அனைவரும் பார்த்துருக்காங்க. கட்சி நிர்வாகிகள் ஏன் அதை பார்க்கலையா? நீங்கள் பார்த்தீங்களா? அது இந்த மாதிரி வீடியோ, அது ஒரு அவசர வீடியோ தான். ஆனால் அது தலைமை நடவடிக்கை எடுக்கலையே. ஏன் எடுக்கல? தலைமைக்கு போகவே இல்லை, எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? இல்லை, கனிமொழியோட அக்காவோட சப்போர்ட்டில் நடந்ததா சொல்கிறாங்க.